ஹாய், நான் நிலா. நிறைய நாளுக்கு பிறகு நான் ஒரு வீடியோ செய்கிறேன். என்னால் வீடியோ செய்ய இல்லாமல் போட்டது ஒரு மாதத்துக்கு என்னடா ஸ்கூலுண்ட கடைசி மாதம். ஸோ அதுக்காக நான் நிறைய ஸ்கூல் ஒர்க்குகள் படிக்கிறதுக்கு எல்லாம் இருந்தது, அதனால் நான் செய்யலை. ஆனால் இப்போ ஹாலிடேஸ்ன்றபடியே நான் திருப்பி வீடியோ செய்ய போகிறேன். இன்றைக்கு வந்து நான் படிக்கலாம் ஒரு ஆளோட பேர் எப்போவுமே கேட்டுக்கொண்டிருப்பேன். டாக்டர் அர்ஜுனாண்டு அவர்கிட்ட குரல்லாம் வீடு முழுக்க கேட்கும். ஸோ அவரை பற்றி நான் ஒரு வீடியோ செய்ய போகிறேன். டாக்டர் அர்ஜுனாவை இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏனெண்டா சோஷியல் மீடியாவில் அவர் தான் இப்போ ட்ரெண்டிங். ஆனால் நான் அவர்கிட்ட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸை பற்றியோ நான் ஸ்ரீலங்கன் பொலிட்டிக்ஸ் இன் ஜெனரலே நான் கதைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த வயசும் இல்லை, மற்றது எனக்கு அதை பற்றி கதைக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. நான் என்னத்தை பற்றி கதைக்க போகிறேன்னா அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் அது எப்படி என்ன ஒழுங்காக லீடர்ஷிப் எடுத்து வெளியில் ஓப்பனாக கதைக்கிறதுன்ற ஹெல்ப் பண்ணினதோ அதை பற்றி தான் கதைக்க போகிறேன். கனடாவில் வந்து லீடர்ஷிப்புக்காக நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதில் வந்து சொல்லித்தருவினம் எப்படி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸை ஸ்டேட் அவுட் பண்ணணும், பயப்படாமல் கதைக்கணுமெல்லாம். நான் அதை யோசித்தேன்னா செய்யணுமோ இல்லையோன்னு. ஆனால் அப்படி யோசிச்சு கொண்டு கேட்கல தான் டாக்டர் அர்ஜுனா ட்ரெண்டிங் ஆயினவர். அவர் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஒரு லீடருக்கு என்று இருந்தவர் எனக்கு. என்னோட அவர்கிட்ட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே அவர் பயப்படாமல் ஸ்டேட் அவுட் பண்ணினவர். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக எனக்கு மட்டுமில்லை நிறைய யங்ஸ்டர்ஸுக்கும் அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன். ஏண்டா ஹீஸ் ஃபியர்லெஸ், அப்படித்தான் இருக்கணும். ஸோ அந்த கிளாஸே எனக்கு எடுக்க தேவையில்லாமல் போட்டது அவரால். ஏண்டா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடுது அவரை பார்த்த உடனே. நானும் பயப்படாமல் எந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேட் அவுட் பண்ணணும் அண்டு. ஸோ அவர் எல்லாருக்குமே, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸுக்கு அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னு நான் நம்புகிறேன். ரீசெண்ட்லி வந்து டாக்டர் அர்ஜுனா ஒரு லைவ் போயிருக்கிறார். அந்த வீடியோ ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கிறார். அந்த வீடியோவில் வந்து அவர்கிட்ட நிறைய பிளான்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். ஆஸ் அ யங்ஸ்டர் நான் பார்க்கல, அவர் யங்ஸ்டர்ஸுக்கு வச்சிருக்கிற பிளான்ஸ் எல்லாம் சொல்லிக்கலையே அது ஒரு நல்ல பிளான் என்று தான் நான் யோசித்தேன். நான் பொலிட்டிக்ஸ் கதைக்க மாட்டேன் என்று சொன்னேன் நான். ஆனால் ஒரு ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். அவர் ஒரு லீடராக வந்தார் என்றால் நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட பிளான்ஸ் எல்லாம் நல்ல பிளான்ஸாக தான் இருக்கும். மற்றது யங்ஸ்டர்ஸ் இந்த லைஃப் ஸ்டைலே மாறும் அவர்கிட்ட பிளான்ஸால். டாக்டர் அர்ஜுனாண்ட லைவில் ஒரு விஷயம் எனக்கு டச்சியாகப்பட்டது என்னென்னா, ஜஃப்னா டு கொலம்பு ரூட்டில் சின்ன பிள்ளைகள் வந்து பாலப்பழம் விற்கிறது என்று சொல்லியிருந்தவர். நானும் அதை கவனிச்சிருக்கிறேன். நான் 10 வயசு வரைக்கும் இலங்கையில் தான் வளர்ந்தேன். நான் அங்கே வளர்ந்தேனான்னு என்னென்னா என் மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் படிப்பிக்கணும் அண்டு என் அம்மா அப்பா அங்கே என்ன வளர்த்தவன். அப்போ நான் ஜஃப்னாலேருந்து கொலம்புலேருந்து ஜஃப்னாக்கு போய்க்கலையோ நான் கவனிச்சிருக்கேன். நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து பாலப்பழம் விற்கிறது. சின்னன்னு எனக்கு அது விளங்கலை. எந்த வயசில் இருக்கிறாக்கள் எல்லாருமே இதெல்லாம் விற்கணுமெண்டு. ஆனால் எனக்கு அது பிடிக்குமென்றபடியாக அப்பாட்ட சொல்லி வாங்க வைக்கிறேன். நான் வளரத்தான் நான் ரியலைஸ் பண்ணினான் அவைக்கு அந்த எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கே இல்லையாண்டு. இன்னும் சில பேருக்கு அது இல்லை. அதை நாங்கள் மாற்றணும். ஏனெண்டா சின்ன பிள்ளைகள் எல்லாருமே படித்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கும் நல்லம், அவைக்கும் நல்லம். அடுத்த முறை நான் இலங்கைக்கு போய்க்கலாம் இப்படி சின்ன பிள்ளைகளை கண்டனண்டா நான் என் அம்மா அப்பாவுக்கு சொல்லுவேன் என்னமோ செய்து அவை அந்த எஜுகேஷனல் ரூட்டில் விட சொல்லி. ஏனெண்டா எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அந்த எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஆகணும்ன்றா தான் அவைண்ட எதிர்காலத்துக்கு நல்லம். ஸோ எல்லாரையும் விட இல்லாட்டியும் ஒரு கொஞ்சம் சின்ன பிள்ளைகளாவது நான் எஜுகேஷனல் ஜேர்னியில் விடணும் தான் என் ஆசை. டாக்டர் அர்ஜுனாட்ட இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் 3 லாங்குவேஜஸ்லேயும் ஃப்ளூவன்ட். ஸ்ரீலங்காண்ட நேஷனல் லாங்குவேஜஸ் தமிழ், சிங்களம், இங்கிலீஷ். இது நல்ல மேனண்டா அவர் எல்லாரோடையுமே கம்யூனிகேட் பண்ணலாம். நான் மானிப்பாயில் ஏஞ்சல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு தான் போனேன். அங்கே வந்து அது ஒரு இங்கிலீஷ் மீடியம், ஆனால் தமிழும் சிங்களமும் நான் படிப்பிச்சவே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீச்சர்ஸ், பாஸ்டர், நான் அதெல்லாம் படிப்பிச்சு நான் இங்கே வந்து கனடாவில் வந்த உடனே எனக்கு இங்கிலீஷில் கதைக்கிறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருந்தது. இந்த தமிழ் எல்லாமே அங்கே இருந்து வளர்ந்து அந்த ஸ்கூலில் படித்தபடியாக தான் நல்லம். ஸோ அதை மாதிரி நான் நினைக்கிறேன் எல்லாருமே படித்து வச்சா தான் லாங்குவேஜஸ், எவ்வளவு லாங்குவேஜஸை படிக்கலாமோ அவ்வளோத்தையும் படித்தா தான் நல்லமேண்டா நீங்கள் யாரோடையுமே கம்யூனிகேட் பண்ணலாம். நான் இப்போ வரைக்கும் எவ்வளவு லாங்குவேஜஸ் படிக்கலாமோ படிப்பேன். எனக்கு லாங்குவேஜஸ் படிக்கிறது விருப்பம். ஏன்னா எனக்கு எந்த நாட்டில் போனாலும் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறது அவேண்ட லாங்குவேஜஸில் விருப்பம். அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. ஸோ நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதை படிக்கணும். அண்ட் நான் கனடாவுக்கு வந்தோடனே தமிழ் மொழியை விட்டு கொடுக்கல. நான் எல்லா மொழியையும் படிக்க தமிழையும் தான் நான் முக்கியமாக படிக்கிறேன்னா நான் மறக்கக்கூடாது. ஸோ எனக்கு படிப்பிச்சு கொடுக்குற ஆசிரியருக்கு நன்றி. நான் தமிழை
எவ்வளவு இப்போ கிரேட் 12 வரைக்கும் நான் அது கிளாஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம், நான் படிப்பேன். அதுக்கு பிறகு நான் மறக்காமல் வீட்டில் தமிழை தான் கேட்குறேன் நான். ஸோ நான் தமிழை மறக்கவே மாட்டேன். தனிச்சு நின்று மக்களோட நன்மைக்காக அவர் வாய்ஸ் அவுட் பண்ணுறது பார்க்குறது வந்து வெரி ரேர். ஸோ டாக்டர் அர்ஜுனா செய்கிறது வந்து ஒரு பார்த்தாலே ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. யங்ஸ்டர்ஸுன்ற சப்போர்ட் அவருக்கு எப்போவுமே இருக்கும். எந்த சப்போர்ட் இருக்கும், என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸுன்ற சப்போர்ட் எப்போவுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு எங்களோட பிளான் வந்து நெக்ஸ்ட் இயர் இலங்கைக்கு போகிறது. அப்படி போய்க்கல நான் ஹோப்ஃபுல்லி டாக்டர் அர்ஜுனாவை பார்க்கலாம், பார்த்தா ஒரு செல்ஃபியும் எடுக்கலாம். நான் வீடியோ எடுக்கல நிறைய நாளாக, நான் இப்போ ஹாலிடே வந்தபடியாக நான் இப்போ எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் அமர்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.